ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கடுக்காய் பவுட்ருங்க. ஸோ வாங்கி ரொம்ப நாள் வந்து ஆனதுனால கொஞ்சம் கட்டி தனியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் கடுக்காய் வந்துட்டு நம்ம வெறும் தண்ணியில் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ கடுக்காய் கட்டியாக கூட வரும் நம்மளுக்கு. கட்டி மீன்ஸ் கடுக்காய் காயாகவே வரும். இல்லைன்னா வந்துட்டு பவுடராக வந்துட்டு கொடுப்பாங்க. ரெண்டுமே நாட்டு மருத்துவ கடலை வந்துட்டு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த கட்டி இல்லையா, அப்படியே கட்டி கட்டியாக வருது. கடுக்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்துட்டு கல்லில் வந்து ரப் பண்ணி தேய்ச்சி கூட நீங்கள் போடலாம். இல்லை அதுக்கு டைம் இல்லாதவங்க நீங்கள் பவுடராக வந்துட்டு வாங்கியே தண்ணி கூட வெறும் தண்ணியை போட்டு நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தயிர் கூட போடுவாங்க. ஸோ அது விருப்பம் இருந்தாக்கா நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த கடுக்காய் வந்துட்டு நம்ம ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணணும். கண் ஓரத்தில், வாய் ஓரத்தில் அப்ளை பண்ணும்போது, அப்புறம் மூக்கு ஓரத்தில் வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொஞ்சம் உள்ளே விடுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் நம்மளுக்கு ப்ராப்பரான ஏரியா வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னாக்கா நம்ம அப்ளை பண்ணி ஆகிட்டப்போ வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணியில் தான் நம்ம வந்துட்டு லிக்விடாக இது பண்ணியிருப்போம். இல்லை கண் அசைக்கும் போதோ இல்லை வாய் அசைக்கும் போதோ கண்ணுக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் போக நிறைய சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ வாய்க்குள்ளே வந்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக தவிர்த்தன்மையாக இருக்கும். ஏன்னா அந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணாதீங்க. கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போச்சுனாக்கா கொஞ்சம் வந்துட்டு எரிச்சலாக வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு எரிச்சல் தன்மை வந்துட்டு இருக்குங்க. நம்ம ஸ்கின்ல இருக்கிற பேட் செல்ஸை வந்துட்டு எடுக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து ஒரு லைட்டான ஒரு எரிச்சல் தன்மை வந்துட்டு இருக்கும். இது வந்து நம்ம கண்டினியூஸாக 3 months வந்து யூஸ் பண்ணாங்கனாக்கா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியுங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டுக்கிறேன், நாங்கள் இருக்கிற சரௌண்டிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய் பவுடர் இருக்குது இல்லையா, ஸோ டின்னரெல்லாம் முடிச்சாயிட்ட அப்புறமா அவங்க தூங்குறதுக்கு ஒரு 1 hour முடிச்சாயிட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடுக்காய் பவுடரை வந்து 2 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் தண்ணி ஆறு வரைக்கும் கொதிக்க வச்சு குடிப்பாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வயிறு வந்துட்டு க்ளீன் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்மளுக்கு லைட்டாக அந்த ஃபேஸில் போடும்போது வாயில் வந்துட்டு போகும்போது தெரியும் அது கொஞ்சம் தவிர்ப்பாக கசப்பாக வந்துட்டு இருக்கும்னு. அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு கசப்பாக வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கா, யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ கம்மிங் டு தி பாயிண்ட், இந்த கடுக்காய் பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு எக்ஸாக்டாக 15 minutes கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நான் விட்டுருவேங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பச்சை தண்ணியில் லுமினி வாட்டரில் இல்லை நார்மல் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்துட்டு பண்ணின்னு வர போகிறேன். தயவு செஞ்சு மேக் ஷூர் எந்த ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகிட்ட அப்புறமா சோப்பு வந்து அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் அந்த நேச்சுரல் ப்ராடக்ட் போட்டு ஆகிட்ட அப்புறமா ஒரு 3 hours விட்டுட்டு கூட நீங்கள் சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். என்னோடய ஃபேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு லைட்னஸ் வந்துட்டு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.